தமிழன் பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பார் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தங்கம், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6 to 15 வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி இதனை திடீர்னு இப்போ பண்ணதுனால வந்து இப்போ வந்து கத்திரியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. கத்திரி முடிஞ்சோன்னா இதில் தான் அக்னியில் தான் பண்ணுவாங்க. இந்த டைமில் தான் அடுத்தது நடக்கும். இப்போ திடீர்னு வந்து இதேமாரி வந்து அதனுடைய வரியை உயர்த்தும் போது சாமானிய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு போகிறவங்க அவங்களெல்லாம் வந்து எப்படி இருக்கும்? அதாவது இந்தியா வந்து உலகத்திலேயே தங்கத்தை அதிகமாக பயன்படுத்துகின்ற நாடு. தனியார்கள் கையில் கிட்டத்தட்ட 25,000 டன் தங்கம் தனியார்கள் இல்லங்களில் முடங்கி கிடக்கிறது. டெப்ஸாக என்ன சொல்கிறது, ஒரு இறந்து போன ஒரு சொத்தாக ஒவ்வொருத்தர் வீட்லேயும் முடங்கி கிடக்குது. 25,000 டன். நம்மளுடைய அடிப்படை பாரம்பரியமே என்னென்னா தங்கத்தை வாங்கி குவிப்பது. நம்ம கலாச்சாரத்தோடு ஊறி போனது தங்க பயன்பாடுன்றது. மற்ற நாடுகளில் கூட ஒரு திருமண ஃபங்க்ஷனோ இல்லைன்னா ஒரு சின்ன செயின் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். விருந்தாளிகள் வர்றது கூட. இங்கே பார்த்தீங்கன்னா யார் பொண்ணு யார் திருமணத்துக்கு வந்துக்கிறவங்களும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். அதில் இந்த புதுசாக கல்யாணம் பொண்ணுங்க ஒரு 2-3 மாதம் பொறுத்து வேறு ஒரு கல்யாணத்துக்கு போச்சுன்னா இது பொண்ணா அது பொண்ணான்னு தெரியாது. அந்த அளவு. இன்னொன்று சில ஏழைகள் வீட்டு பெண்கள் வீட்டு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு நகை கம்மியாக இருக்கும். இந்த வந்த விருந்தாளிங்க பார்த்தா நகை ஸ்டாண்டாக வருவாங்க. இது நம்ம பாரம்பரியத்தோட ஊறி போனது. அந்தஸ்தை காமிக்கிற ஒரு விஷயமாக. பெரும்பாலும் வெளிநாடுகளில் ஆண்கள் நகை அணிய மாட்டாங்க. அதிகபட்சம் இந்த ரிங்கு, மேரேஜ் ரிங்கு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. மற்றபடி கையில் இவ்வளோ பெரிய ப்ராஸ்லெட்டு, இவ்வளோ பெரிய தங்க செயின், இந்த கோல்டு வாட்சி, இவ்வளோ பெரிய பட்டை செயின், அது இதுன்னு மாட்டிக்கிட்டுலாம் யாரும் சுற்ற மாட்டாங்க. ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அவர்கள் ஒரு கலாச்சாரம் மாதிரி அவர்கள் பட்டையாக செயின்லாம் போட்டு ஆண்களை போட்டுருப்பாங்க. ஆனால் அங்கே கூட இந்த அளவுக்கு பயன்பாடு இருக்கான்னு தெரில. உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் இந்த அதிக பயன்பாடு இருக்குது. ஹரிநாடர் பலர் இருக்காங்க. அப்போது ஒரு கல்யாணத்தில் போய் பாருங்கள், ஹரிநாடர்லாம் போட்டி போடுற மாதிரி பல லேடிஸ் இருக்காங்க. அப்போ என்னென்னா இந்த விவகாரங்களில் வந்து தங்கம் அதிக பயன்பாடு வாங்கிறதுலாம் வச்சு தங்க இறக்குமதி அதிகமாக நடக்குது. நம்முடைய அந்நிய செலவாணியில் பெரும்பகுதி தங்கத்துக்கும் குரூட் ஆயிலுக்கும் எண்ணெய் சமையல் எண்ணெய் இந்த மாதிரி இதுக்கும் இறக்குமதி இது மாதிரி இதுக்கு செலவு பண்ணுறோம். சமையல் எண்ணெய் இறக்குமதி கூட அந்நிய செலவாணி போகுது. அது நம்ம நாட்டிலே தயாரிக்கணும், அதுக்கான ஏற்பாடுகள் இல்லை. அதை நோக்கி அரசு நகர்ந்துட்டு இருக்குது. அதே நேரம் சமையல் எண்ணெய் பயன்பாடு அது ஒரு வியாபாரம் மாதிரி போய்கிட்டு இருக்குது. குரூட் ஆயில் வருதுன்னா அது இங்கே குரூட் ஆயிலுடைய பயன்பாடு இருக்குது. ஓகே, அது விற்று காசாக மாறிடும். இப்போ குரூட் ஆயில் வாங்கி அது பிரிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே அரசுக்கு லாபம், எண்ணெய் நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் தங்கம் வாங்குகிறவங்க நகையாக செஞ்சு அதை அவர்கள் வீடுகளில் வச்ச உடனே இங்கேருந்து தங்கம் இறக்குமதிக்காக நம்மளுடைய அந்நிய செலவாணி போனது வீணாக போயிடும். இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற டாலர் ரேட்டுக்கு நீங்கள் தங்கத்தெல்லாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்க நமக்கு டாலரில் கொடுக்கணும். அப்போ ரூபா மதிப்பு வந்து அந்நிய செலவாணியில் நம்மளது குறையும் பொழுது நம்முடைய ரூபா மதிப்பு குறைய ஆரம்பிக்கும், டாலருடைய மதிப்பு ஏறும். அப்போ நீங்கள் மேலும் மேலும் இந்த மாதிரி தங்கம் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா 100 ரூபா கொடுத்த இடத்துல டாலர் மதிப்பு ஏறிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்களால பண மதிப்பிழப்பு வருதுன்னா 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு டாலருக்கு 110 ரூபா கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னா $1000 எவ்வளோ ஆகும்? $100 எக்ஸ்ட்ரா தரணும். 110 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி வரும். இது கோடிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பணம் மேலும் மேலும் அதிகம் வெளியில் அந்நிய செலவாணி தேவையில்லாமல் போய்கிட்டு இருக்கு. அப்போ இதை குறைக்கிறதுக்கு தங்க பயன்பாட்டை குறைங்க அப்படின்னு பிரதமர் கேட்டுக்கிட்டாருன்னு இவங்க என்ன பண்ணாங்க, பிரதமர் தியாகம் பண்ண சொல்கிறாரு, இவர் பிரதமராக யார் இவர், இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, அப்படி இப்படி ஆச்சா பூச்சான்னு இஷ்டத்துக்கு ராகுல் காந்திலேருந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு ஆட்சி பண்ண தெரில, தங்கத்தை வாங்கக்கூடாது, நீ சொல்கிறதுக்கு நீ யார் அப்படி இப்படின்னு. தங்க பயன்பாடை குறைச்சிக்கங்கன்னு பிரதமர் சொல்கிறாரு அப்படின்னா சில மாற்றங்கள், சில பிரச்சனைகள் வரும். என்னது, தங்க நகைகளை செய்கிற அந்த தொழில் நம்பி இருக்கிறவர்கள் பாதிக்கப்படுவாங்க. டக்குன்னு மக்கள் குறைச்சிக்க மாட்டாங்க. அதே நேரம் தங்கம் வந்து இந்த மாதிரி வாங்கி பதுக்கிறதுனால நம்ம அந்நிய செலவாணி பாதிக்குது, அதனால் குறைச்சிக்கங்கன்றது. அதுக்கு மாற்றாகவும் நம்ம கவர்மெண்ட்டு ஐடியா கொடுக்குறாங்க. எப்படி,
நீங்கள் வந்து இந்த தங்கம் எஸ்ஜிஆர்னு சொல்லிட்டு அந்த தங்கம் சேமிப்புன்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் சேமிப்பு மாதம் ஒரு 5000 போடுறீங்க வச்சுக்கோங்க. இப்போ 15000, இன்றைக்கி ரேஞ்சுக்கு 18000 வச்சுக்கோங்க. 15,000னா 1 கிராமு இல்லை, நீங்கள் 15,000 மாதம் போடுறீங்க. ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் 1,50,000 வருது. 10 கிராம் தங்கம் இல்லை 8 கிராம் தங்கமாக நீங்கள் தேவைன்னா திருப்பி வாங்கிக்கலாம். இல்லை அதை ஒரு முதலீடாகவே இருக்கட்டுச்சுன்னா விலை ஏறும்போது உங்களுடைய 1,50,000ன்றது தங்கமாக தான் கணக்கிடப்படும். இன்றைக்கி நீங்கள் 1 கிராமுக்கு பணம் கட்டுறீங்க, இன்னொரு நாள் பணம் கட்டும்போது அது ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 கிராமுக்குடைய தங்கம் அந்த இதுக்கு ஏறிடும். இன்றைக்கி 1,500 15,000 1 கிராம் வாங்கிட்டீங்க, 10 நாள் பொறுத்து 18,000 ஆயிருக்குன்னா உங்களுடைய 1 கிராம் 3,000 எக்ஸ்ட்ரா வந்துடும். இந்த லாபமும் இருக்குது. இது ஒரு பங்குச்சந்தை. இதே தங்கத்தை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா, வீட்டில் வாங்குறீங்க, இது பியூராக 24 கோல்டு கேரட்டு, வீட்டில் தங்க நகை வாங்கி வைக்கிறீங்கன்னா திருட்டு பயம் இருக்குது. திருப்பி கொண்டு போய் விற்க போகிறீங்கன்னா கழிவு 2% எடுப்பான். இன்னொன்று அந்த செய்கூலி சேதாரம் இந்த மாதிரி நம்ம அறியாமல் பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறோம். இந்த மாதிரி இதில் உங்களுக்கு 24 கேரட் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் விற்கணுன்னா அதே விலைக்கே அப்படியே விற்கலாம். மூணாவது, இதுக்குரிய ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வட்டியும் கொடுக்குறாங்க. நாலாவது, திருட்டு பயம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி பல லாபங்களுக்கு ஜனங்களை நீங்கள் அதை நோக்கி தள்ளுங்கன்றாங்க. இதனால் ஒரு பெரிய லாபம் என்னென்னா, இப்போ நீங்கள் 1.5 கோடி ஒரு 15 லட்ச ரூபா கொடுத்து தங்கம் பெரிய லெவலில் வாங்குறீங்க, வாங்கி வீட்டில் வைக்கிறீங்கன்னா 15 லட்ச ரூபா வந்து தங்கம் வீணாக ஒரு இடத்துல முடங்கிடுது. இது எதுக்குமே உபயோகம் இருக்காது. இதே 15 லட்ச ரூபாவை நீங்கள் இந்த கோல்டு இதுக்கு முதலீடு பண்ணி, ஆனால் அதுவும் உங்கள் பேரில் இருக்க தங்கம் தான் பண்ணிங்கன்னா விலை ஏற ஏற அதுவும் ஏறும் தனியாக. இந்த 15 லட்ச ரூபா கவர்மெண்ட்டு வேறு தொழில் முதலீடு மற்ற விஷயங்களுக்கு செலுத்தும். அப்போ என்ன ஆகும்னா, மக்களுடைய பணம் அரசுக்கு வரும்பொழுது அந்நிய செலவணியை ஏற்றி கொடுக்கும், நம்மளுடைய பண மதிப்பு உயரும், விலைவாசி குறையும், பல நல்ல விஷயங்களுக்கு அதை செலவிட முடியும். இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பெல்லாம் இருக்குது. சார், நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அரசாங்கம், அதாவது கவர்மெண்ட் வந்து தங்களுடைய அதாவது மக்களுடைய தங்கத்தை பிடுங்கிப்பாங்க, போகிற பக்கம் பார்த்தா அப்படி தான் பிடுங்கிப்பாங்க, அப்புறம் வந்து டிஜிட்டல் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்கன்றாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தோன்னா மக்களுக்கும் நல்லது, கவர்மெண்ட்டுக்கும் நல்லது. பட் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிடுங்கிக்கு வாங்கன்ற வார்த்தை வந்து ஃபுல்லாத்தையும் இது பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் அறகுறைகள் இதை பற்றி தெரியாதவர்கள் பேசுகிறது. இன்றைக்கி நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது. அது ஒரு கேமரா இருந்தால் என்னென்னா பேசலான் இருக்குது, அது என்னான்னு கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்குது. அதனால் இது எல்லாமே மக்கள் தான் தீர்மானிச்சுக்கணும், எது கரெக்டு தப்புன்னு எடுத்துக்கணும். நீங்கள் உங்களுக்கு தீர்மானித்துக்கிட்டு நீங்கள் தேடுறதுக்கு பல டூல்ஸ் இருக்குது, நீங்கள் எதுவும் தேடி எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பாண்டில் நான் போடுறேங்க, என் பணத்துக்கு என்ன பாதுகாப்பு? நாளைக்கே திவால் கவர்மெண்ட் ஏதாவது சொல்லிடுறாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அப்படி ஆகாது. ஒன்று. ரெண்டாவது, ஆர்பிஐ உங்களுக்கு இதுக்கான பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் உங்கள் பணத்துக்கும் பயம் இருக்க தேவையில்லை. என்ன ஒன்று, கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ண முடியாது. ஓகே, பணம் வந்து இதாகும். இங்கே எங்கே பிரச்சனை வருது, கருப்பு பணத்தை தங்கமாக மாற்றுறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு. அப்புறம் பில்லு இல்லாமல் வாங்குகிற அந்த இது ஏற்பாடு, இதெல்லாம் தடுக்கப்படும். தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட தங்க விற்பனையில் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த HUIDன்னு ஒரு இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, மார்க்லாம். இனி வருங்காலத்தில் அதுதான். நீங்கள் போய் தங்கம் வாங்குறீங்கன்னா 1 கிராம் வாங்கினாலும் அதில் HUID மார்க் இருக்கும். அது வச்சுட்டு நீங்கள் சட்டவிரோதமாக விற்க முடியாது. அது என்ன டேட்டில் எங்கே யாருக்கு விற்றீங்க, யார் எந்த இவங்க தயாரித்தாங்க, எல்லா ரேட்டும் எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும், ஒவ்வொரு இதுக்குமே. அப்போ நீங்கள் முறைகேடாக அதை விற்க முடியாது ஒரு நகை நிறுவனம். இது ஒரு பார்ட் வச்சிங்களா. இப்போ நான் மேட்ருக்கு வரேன். இந்த மாதிரி அந்நிய செலவணிக்கு போகிற இதை வந்து குறைச்சிக்கங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதை குறைச்சிக்கிற அதே நேரத்தில் இதை தடுக்கிறதுக்கும் சில ஏற்பாடுகளை அரசு செஞ்சாகணும். இல்லாட்டி முழுசும் பணம் போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இறக்குமதியை குறைக்கிறதுக்கு சில வேலைகளை செய்யணுன்னு தான் அவங்க வந்து இந்த வரியை 6% 15% உயர்த்தியிருக்காங்க. இது உயர்த்துற மூலியமாக இந்த இறக்குமதிக்கான செலவீடு குறையும், அந்நிய செலவு அங்கே போகிறது குறையும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை இருக்குது. தங்கம் வந்து கடத்தல் அதிகரிக்கும். ஏன்னா இப்போ துபாயில் மற்ற இடங்கள்லாம் நம்மளோட விலை ரொம்ப கம்மி.
ரொம்ப கம்மினா ரொம்ப கிடையாது, ஒரு 5%, 10% அந்த மாதிரி. 15,000 ஒரு சவரனுக்கு 10,000 அப்படி குறையுதுன்னா கிலோ கணக்கு போட்டுக்கோங்க. 15 லட்ச ரூபா அப்படி குறையுதுன்னா அதை வச்சு தங்க கடத்தல் நடக்கும். அது இந்தியாவுக்குள்ளே தங்க கடத்தல் நடந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கு வருவாய் இழப்பு. இது மாதிரி ஒரு கருப்பு சந்தை உருவாகும். இதையும் தடுக்கணும். இந்த மாதிரி இப்போ பந்து இன்றைக்கே விலை ஏறிடுச்சு, தங்கமுடைய விலை இன்றைக்கே ஏறிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஏறும் பொழுது பெரிய ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பிளாக் மணி வச்சுக்கிறான், இல்லை நல்ல வருமானம் இருக்குது, அவனுக்கு தங்கம் வாங்கணுன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திருமணத்துக்கு இதுக்கெல்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க. ஒரு 15 லட்ச ரூபா பொண்ணுக்கு நகை வாங்கணும்னு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி விஷயனால விலை ஏறினதுனால 18 லட்ச ரூபா வாங்குற மாதிரி இருக்கும். 15 லட்ச ரூபா வாங்கினாக்க 18 லட்ச ரூபா வாங்குற மாதிரி இருக்கும். அப்போது அவங்க சேமிப்புலேருந்து 3 லட்ச ரூபா தேவையில்லாமல் போகுது. இப்போது சாதாரண மக்களுக்கு வந்து இது பெரிய சுமையாக மாறும். நான் சொன்னல 25,000 வாங்குகிற இன்றைக்கி 15,000 கொடுத்தா 1 கிராம் கூட வாங்க முடியாது. அதுவே இன்றைக்கி 16,000 17,000 போகுது. அப்போ சாதாரணமாக வருமானம் இன்னும் அன்றைக்கி 15,000 25,000 வாங்கியிருந்தவன் இன்றைக்கி நான் 1,50,000 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறான். மிஞ்சி போனால் 35,000 வாங்குவோம். அப்போ அந்த மாதிரி சாதாரண மக்கள் தங்கத்தை வாங்கவே முடியாதுன்ற நிலைமையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. அப்போது சாதாரண மக்கள், எளிய மக்கள், அவங்களுக்கு தங்கம்ன்றது கனவாக மாறுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நகை வாங்காமல் புது நகை வாங்கினா செலவுன்ட்டு இருக்கிற நகையை அழித்து செய்கிறத நோக்கி ஜனங்க கொஞ்சம் நகருவாங்க. அப்போ அதுலேயும் நகை வேலை செய்கிறவங்க, அந்த தொழில் சார்ந்திருக்கவங்க, அவங்களாம் தொழில் பாதிக்கப்படும். இப்போ இந்த மாதிரி புற பாதிப்புகளும் அதிகம் இருக்குது. அப்போ இதெல்லாம் இப்போ பழைய நகையை வெளியே கொண்டு வர ஏற்பாடை அரசு செய்யணும். அது செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட பழைய நகை இருக்குது, அதை வந்து நான் கொடுத்து இல்லை ஏதாவது பேங்க்கில் வைக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு முதலீடு மாதிரி நான் மாற்றி அதை நான் பாண்டாக மாற்றிக்கலாம். ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பண்ணால் எனக்கு ஒரு சலுகைகள் கொடுக்குறாங்கன்னா வீட்டில் வச்சுருக்க நகையை கொஞ்சம் பேர் இந்த மாதிரி பயன்படுத்த வருவாங்க. அதுக்கு அரசுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா தங்கத்தை வச்சு தான் கரன்சி. 90களில் பெரிய அளவில் அந்நிய செலவாணி தட்டுப்பாடு ஏற்பட்டப்போ நம்ம 400 கிலோ நம்ம வந்து இதில் வச்சாங்க, சுவிட்சர்லாந்தில் எங்கேயோ வச்சு நம்ம பணம். ஏன்னா 2 வாரத்துக்கு தான் நம்மகிட்ட அந்நிய செலவாணி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்மள்ட்ட அந்நிய செலவாணி ஏராளமாக இருக்குது. ஆனால் எல்லாம் இதில் போகுதே அப்படின்றதுக்காக தான் தடுக்கிற ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்தளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். இருந்தாலும் இந்த 15%, 3% இது எல்லாமே காலி பண்ணோம். அப்போ ஜிஎஸ்டி 3% போட்டிருக்காங்க. அதை குறைச்சி ஒரு 1% ஆக்கலாம். அப்புறம் நகை தொழிலை வந்து இந்த நான் சொன்னேன்ல, பழைய தங்கத்தை பரிமாற்றம் பண்ணுறதுல சலுகை கொடுக்கலாம். அப்போ அதுக்கான டாக்குமெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப எளிதாக்கி பண்ணாங்கன்னா கருப்பு பண புழக்கத்தை தடுத்துரும். இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுதான். அதனால் இந்த வரி உயர்வு வந்து சாதாரண மக்களையும் இந்த நகை தொழிலில் ஈடுபடுறவங்களையும் பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்றது தான். அதனால் தங்க நகை செய்கிற அந்த சிறு குறு இவங்க இருக்காங்கள்ல, இப்போ சேலம் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தங்க நகை செய்கிறவங்க, வெள்ளி நகை செய்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களெலாம் பாதிக்காமல் இந்தியா லெவல்லே பாதிப்பு வரும்ல, அதை பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி வேற ஏற்றிருக்காங்க, 3%, இது 15%. இப்போ தங்கம் இறக்குமதி, தங்கம் பயன்பாடுக்கான இது குறையுதுன்னா தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டிலேருந்து தான் வருமானம் வரும் அரசுகளுக்கு, மாநில அரசுகளுக்கு. அதுலேயும் பாதிப்பு வரும் இந்த இது குறைய ஆரம்பிச்சதுன்னா. இந்த மாதிரி சிக்கலும் இருக்குது. உண்மையால் இப்போ இவ்வளவு இது பண்ணவுடனே தங்கத்தை மக்கள் வாங்க மாட்டாங்களா? தங்கத்தை மக்கள் வாங்கிட்டு தான் இருப்பாங்க, எவ்வளோ விலையானாலும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அது நம்மளோட ஊறி போன ஒரு விஷயம். தங்கம் தான் இப்போ இப்படி யோசிப்பாங்க சில பேர், அன்றைக்கே வாங்கியிருந்தா இன்றைக்கி கூடிச்சுன்னா நமக்குன்னு. ஏன்னா தங்கம் ஒன்று தான் உடனடியாக பணமாக மாற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வேறு சில விஷயங்களை மாற்றலாம், மக்களுக்கு அந்தளவுக்கு விழிப்புணர்வு மாறல. இப்போ இந்த கோல்டு இதுலேயே கூட உடனே பணமாக ஆக்கிடலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு நம்மக்கிட்ட இருக்குது அந்த பொருள், தங்கம் நம்மள்கிட்டே இருக்குது, உடனே கொண்டு போய் பேங்க்கில் எங்கேயோ வச்சா அது பணமாக மாற்றிடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குல்ல. அதுதான் தங்கத்தை சேமிப்பாக மக்களை மாற்றுது. இந்த மாதிரி மாற்றினால்தான் அவங்க பணம் வர்றது மிச்சம் இருக்குது, அதனால் தங்கமாக வாங்கி வச்சுக்கிறாங்க. இது இயல்பாக நம்ம எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்று மண்ணில் போடு, இல்லை பொண்ணில் போடு அப்படின்னு சொல்லுவாங்களே. மண்ணில் போடுறதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நிலம் விலை அவ்வளோ ஏறி போச்சு, இல்லை நீங்கள் வாங்கி வச்சுருந்தா எவனா ஒருத்தன் ஆக்கிரமிச்சிடுவான். பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு காசு வேணும், நிலம் வாங்கிட்டா அது ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்டத்துக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பல பிரச்சனை. அதோட தங்கமாக வாங்கி வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம்.
இன்னொன்று எல்லாருமே தங்கம் இடம் வாங்குற அளவுக்கு காசு வச்சுருக்காங்க. கரெக்டு தான். ஆனால் தங்கம் வாங்குற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருந்தால் போதும். ஒரு சவரம் வாங்கி வச்சுக்கிட்டா அப்படி ஒரு சவரனா சேர்த்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி சீட்டு போட்டு சேர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி பல இது. அதனால தான் தனிநபர் தங்க பயன்பாடுன்றது அதிகரிச்சிது இந்தியாவில். நிறைய தகவல்கள் பயந்து மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.